Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி. Taste the Milky Mist ice cream. பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி உங்கள் விஜய். இது வந்து என்னோட 5 இயர்ஸ் கனவு. 40 வயசு இருக்கும்போது நம்ம இது பண்ணலாமா அப்படின்னு நான் என் வீட்டுக்காரர் கூட டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம். I wake up around 5:30. I drink warm water with honey. It's a regular. It's been like 5-6 years நான் அப்படி தான் இருக்கேன். ஸ்கின் கேர் அப்படின்றது என்னன்னா சம்மர் டைம்ல வந்து ஸ்வெட் a lot. ஹீட் ஜென்ரேட் ஆகுறதுனால நிறைய பிம்பிள் இந்த மாதிரிலாம் பாப்பின் ஆகும். அண்ட் அந்த டைம்ல வந்து டெலிவரிக்கு அப்புறம் வந்து பால்ட் ஆயிடுவோமோன்னுலாம் ஒரு பயம் வந்தது. ஏன்னா அப்படி முடி வந்துட்டே இருந்தது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு வெர்சடைலான பர்சனாலிட்டி இருக்காங்க. இவங்க ஒரு ஆக்டர், டான்சர், இன்ஃப்ளூயன்சர் சொல்லிட்டே போகலாம். எஸ், ஹரிஜா இஸ் வித் அஸ். அவங்களோட தான் பேச போறோம். வணக்கம். வணக்கம். இப்போ ரீசெண்டா வந்து ஒரு புதுசான ஒரு விஷயம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். சொல்லுங்க அதை பத்தி. புதிய விஷயம் வந்து என்னன்னா அபிநயாலயா கிரியேட்டிவ் ஸ்டுடியோ. ஸோ இது வந்து என்னோட 5 இயர்ஸ் கனவு. இது வந்து நம்ம வந்து ஒரு 40 வயசு இருக்கும்போது நம்ம இது பண்ணலாமா அப்படின்னு நான் என் வீட்டுக்காரர் கூட டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம். பட் இது வந்து எதுக்கு நம்ம 40 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணும், லெட்ஸ் டூ இட் நவ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்பேஸை நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ பேசிக்லி என்னென்னா இங்கே வந்து நம்ம ஆக்டிங் டீச் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் ஷாப்ஸ், செஷன்ஸ். இப்போது நீங்கள் வந்து ஷூட் பண்ணணும், நீங்கள் ஸ்பேஸ் வேணும், எனக்கு ஒரு டிஸ்கஷன் பண்ணணும் ஸ்பேஸ் வேணும், எனக்கு ஒரு ஜாமிங் பண்ணணும் ஸ்பேஸ் வேணும், எனக்கு வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும் ஸ்பேஸ் வேணும், அந்த மாதிரியான நிறைய ஐடியாஸ் இருக்குன்னா அண்ட் they can just walk in here and come and do it. ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு நிறைய விஷயத்த லேட்டாக கிடைச்ச நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இது எல்லாருக்குமே சீக்கிரமாக சேரணும், ஒரு ஆர்டிஸ்டிக் ஹப்பாக இருக்கணும் அப்படின்றதுனால we created this studio. இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சரா உங்களோட லைஃப் வந்து பயங்கரமான ஒரு பீக்ல இருக்குன்னே சொல்லலாம் இல்லையா? பட் அது ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு ப்ரெஷரா மாறுது. ஸோ அந்த ஃபேஸ் எப்பயாவது ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? இது ஒரு ப்ரெஷரா பார்க்கறது மாதிரி. ஆக்சுவலி என்னன்னா நான் வந்து என்னை இன்ஃப்ளூயன்சராகவே பார்க்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன் அப்படின்னா நான் இன்ஃப்ளூயன்சராக மாறி இருக்கேன்னு சொல்லலாம். ஐம் நாட் அ இன்ஃப்ளூயன்சர் பை மை செல்ஃப். ஸோ ஐ ரியலைஸ்ட் பீப்புள் டூ வேல்யூ மை வேர்ட்ஸ். ஓகே, நம்ம என்ன சொன்னாலும் பார்த்து சொல்லணும். இப்போ 1 மில்லியன் நம்மளை ஃபாலோ பண்ணாலுமே அதில் ஒரு 10 பேர் நம்மளை கவனிக்கிறாங்க, அது நம்ம சொல்கிற வார்த்தையை எடுக்கிறாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுன்ற ப்ரெஷர் இருந்தது. இப்போது ஒரு பிராண்ட் என்டோர்ஸ் பண்ணோன்னா அந்த பிராண்டை பற்றின இன்ஃபர்மேஷன் ஏர்லியராகவே டிஸ்கஸ் பண்ணி அது ஓகேவா, ஸ்கின்க்கு ஓகேவா, அது யூஸ் பண்ணால் ஏதாவது ப்ராப்ளம் வருதா, இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி தான் ஐ டேக் அப் பிராண்ட்ஸ். ஸோ ஐ மேக் ஷுர் இட் ஷுட் நாட் எஃபெக்ட் மை ஆடியன்ஸ். ஸோ அது வச்சு தான் அது அந்த ஒரு ப்ரெஷர்னு சொல்ல முடியாது, ரெஸ்பான்சிபிலிட்டி. லைஃப் ஆஃப் ஹரிஜால வந்து உங்க ருட்டீன் எப்படி இருக்கும்? ஏன்னா காலைல நீங்க யூ ஹேவ் டு டூ உங்க ஸ்டுடியோ பார்க்கணும், அதுக்கு மேல கான்டென்ட் வேற இருக்குன்றப்போ உங்க ருட்டீன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஐ வேக் அப் அரௌண்ட் 5:30. ஸோ ஐ ட்ரிங்க் வார்ம் வாட்டர் வித் ஹனி அண்ட் 8 இயர்ஸ் அப்படி தான் இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா எல்லாமே செட்லாம் பண்ணி வச்சு பையன் கரெக்டாக தூங்கிட்டானா அப்படி இப்படின்னு எல்லாமே செட் பண்ணிட்டு ஐ கோ டு தி ஜிம். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஜிம் போக முடியல, அன்னைக்கு வந்து சீக்கிரமாக ஷூட் போகணும், இல்லை கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணணும், நல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னா ஐ டூ யோகா அட் ஹோம். ஸோ வாட் ஐ டூ இஸ் ஜிம் போனேன்னா ஐ எண்ட் வித் யோகா. அண்ட் எப்போவுமே ஜிம்லேருந்து வெளியே வரும்போது காமாக வரணும்னு நினைப்பேன். ஸோ அதனால தான் எண்ட் வித் யோகா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஐ கம் பேக் ஹோம், மேக் பிரேக்ஃபாஸ்ட், ஈட், அதுக்கப்புறம் ஃபீட் மை சன் அண்ட் அகெயின் கெட் பேக் டு ஒர்க். அந்த மாதிரி இப்போ வந்து அம்மாஸ் ஹெல்பிங் மீ கொஞ்சம் நல்லாவே. ஏன்னா ஸ்டுடியோ ஸ்பேஸ் எடுத்தனால அம்மாஸ் கம் டவுன். அண்ட் நான் சொன்னேன் இந்த மாதிரி அம்மா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆட் ஆயிருக்கு, உங்களோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப தேவைன்னு சொல்லி அம்மாஸ் ஹெல்பிங் மீ வித் குக்கிங் அண்ட் எவ்ரி திங். பட் இப்போ அம்மா இல்லைன்னா ஐல் மேக் மை லன்ச் ஃபாஸ்டர். ஸோ லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ எங்கள் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு நிறையா. ஆஃப்டர் ஹெல்த் கான்ஷியஸ் ஆனதுக்கப்புறம் இட்ஸ் பீன் 8 இயர்ஸ் நாங்கள் இப்படி தான் இருக்கோம். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா இந்த நவதானியங்கள் இன்க்ளூட் பண்ணுறது, நிறைய கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு வி ஸ்டாப். லைக் எந்த சோடா கலப்படமாக இருக்க எல்லாமே நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இட்ஸ் பீன் 8 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரியான நிறைய சேஞ்சஸ் எங்கள் லைஃப்பில் நாங்கள் கொண்டு வந்தோம்.
அண்ட் அது இன்னுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். வி மேக்கிங் ஷூர் எல்லா நியூட்ரிஷனும் எல்லாமே பக்காவாக பேக்டாக இருக்கா ஒரு மீலில். அப்போ எங்களோட லைஃப் ஸ்டைல் இப்போ இப்படி ஆயிடுச்சு. ஸோ இப்படி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தென் ஆஃப்டர் தட் இல்லை காலையிலேயே ஷூட் இருக்குன்னா ஐ கோ ஆஃப். என்னோட அம்மா இருந்தாங்கன்னா அம்மா பார்த்துப்பாங்க, மேட் இருக்காங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, மதுரன்ல இருக்காங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து முன்னாடி ப்ரீ ஸ்கெடியூல் பண்ணிப்பேன். ப்ரீ ஸ்கெடியூல் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஐ ஜஸ்ட் ஒர்க் அரவுண்ட். ஷார்ப்பாக 9 o'clock ஆனால் தூங்கிடுவேன். 9:30. இந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் எஸ்பெஷலி வித் கிட் அந்த ஸ்கின் கேர் ஹேர் கேர் எல்லாமே கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஃபுல் அட்டென்ஷன் இஸ் ஆன் த பேபி அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உங்களோட ஸ்கின் கேர் இப்போ எப்படி இருக்கு? ஸ்கின் கேர் அப்படின்றது என்னன்னா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்குங்க. இப்போ சம்மர் டைமில் வந்து வி ஸ்வெட் அ லாட். ஸோ என்னென்னா ஹீட் ஜென்ரேட் ஆகுறதுனால நிறைய பிம்பிள் இந்த மாதிரிலாம் பாப்பின் ஆகும். அண்ட் அந்த டைமில் வந்து ஐ மேக் ஷூர் ஐ ஹைட்ரேட் அ லாட். ஸோ ஹைட்ரேஷன் வந்து எனக்கு ஸ்கின்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நான் வந்து கொஞ்ச நாளில் தான் நிறைய கற்றுக்கிட்டேன். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் தெரிஞ்சுமே நம்ம பண்ண மாட்டோம். சம்டைம்ஸ் குடிக்க மறந்துடுவோம், இல்லை ஏதோ ரொம்ப ப்ரீஆக்கியூபைடாக இருக்கிற விஷயத்தில் தண்ணியே மறந்துடுறேன். பட் இப்போலாம் நான் ரொம்ப மேக்கிங் ஷுர் லைக் ட்ரிங்கிங் வாட்டர் மேக்ஸ் a ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸ்கின் வந்து ஃபுட்டில் தாங்க இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் தான் நம்ம ஸ்கின்னு ஹேரு எல்லாமே இருக்குன்னு ஒரு புரிதல் வந்துருச்சு. இன்னொன்று எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கேன் அஃபெக்ட் ஸ்கின் அண்ட் ஹேர்ன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இப்போ வந்திருக்கு. ஸோ எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஐ மேக் ஷூர் மஞ்சள்ன்றது ஒரு ரெகுலராக பண்ணுறேன். மஞ்சள், ரத்த சந்தனம் இருக்கு இல்லைங்களா, அது சந்தனம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் என் ஃபேஸ் சூட் ஆகும் என் ஃபேஸ்க்கு. அப்புறம் இப்போ பிராண்ட் வைஸில் கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி ரேர் தட் ஐ யூஸ் காஸ்மெட்டிக் பிராண்டாக. அதுலேயுமே வந்து 2-3 பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது இல்லை. கரண்ட்லி ஐ எம் ஃபோக்கஸிங் மோர் ஆன் மஞ்சள் நேச்சுரல் ப்ராடக்ட். தி சேம் டைம் ஹேர் நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ல வந்து ஹேர் ஃபால் நிறையவே ஆகுது. எனக்குலாம் வந்து கொட்டுச்சுங்க, அப்படியே இழுத்தா முடி வரும் அந்த மாதிரி. போஸ்ட்மார்ட்டம் டெலிவரிக்கு அப்புறம் வந்து ஐ ரியலைஸ் நான் ஒரு பால்ட் ஆயிடுவோமோன்னுலாம் ஒரு பயம் வந்தது. ஏன்னா அப்படி முடி வந்துட்டே இருந்தது. தென் ஐ ரியலைஸ் உள்ள நிறையா நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் அடிஷ்னலாக மாற்றணும், ஃபுட்டு மாற்றணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மென்டலி நான் ப்ரிப்பேர் ஆகிக்கணுன்ற அளவுக்கு மாற்றினேன். அண்ட் இன்னொன்று விஷயம், நான் கிரியேட்டட் மை ஓன் ஆயில். ஸோ வெறும் கருவேப்பிலை, கருஞ்சீரகம் வச்சு ஒரு ஆயில் கிரியேட் பண்ணி நல்லா அது ஒரு மிக்சராக பண்ணி லைக் தட் இஸ் ஆக்சுவலி ஹெல்பிங் மீ அ லாட். வெறும் கருவேப்பிலை, கருஞ்சீரகம், தேங்காய் எண்ணெயில போட்டு என்ன பண்ணுவீங்க? அந்த உங்களோட ஓன் ஆயில் ரெசிபி சொல்லுங்க. ரெசிபி அது எப்படின்னா, நல்ல ஒரு கப்ல வந்து we have to take கருவேப்பிலைங்க நல்லா உருவி எடுத்து மாய்ஸ்சரே இல்லாம தண்ணி பதம் எதுவுமே இல்லாம நல்லா ட்ரையா இருக்க மாதிரி எடுத்துக்கணும். அதை எடுத்து லைக் ஒரு கால் கப்பு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கருஞ்சீரகம் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன். அண்ட் இது வந்து நல்லா அடிச்சுக்கணும். நல்லா அது நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகணும். நல்லா அடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும்னா எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம கப் அளந்தோம் இல்லைங்களா, அதே கருவேப்பிலை அளந்த கப் இருக்கு இல்லைங்களா, அதே கப் அளவில் ஒரு 3 cups ஆயில் ஐ டேக். அண்ட் இந்த மிக்சரை வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்து ஒரு 3 கருவேப்பிலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருவேன். அதை வந்து போட்டுருவேன், அதில் சும்மா மேலே போட்டுருவேன். நல்லா ஆக்சுவலி கிண்டிக்கிட்டே இருக்கணும் 20 minutes, எந்த ஒரு பபிள் வராமல். ஆமாம், நான் வந்து அயன் பாத்திரத்தில் வச்சா மோர் எஃபெக்டிவாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஸோ அயன் பாத்திரத்தில் வச்சு லோ ஃப்ளேமில் நல்லா, ஏன்னா ரொம்ப கொதிக்கக்கூடாது, கொதிச்சா கருகிரும் இல்லைங்களா, அந்த நம்ம போட்ட அந்த மிக்சர் கருகிரும். ஸோ நல்லா ஸ்லோவாக மெல்லமாக நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அண்ட் நம்ம போட்ட அந்த கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா, ஒரு 20 minutesல நம்ம அதை எடுத்தோன்னே இப்படி கிரிக் அப்படின்னு அந்த ஒரு ரொம்ப கிறிஸ்பாயிடும். ஸோ அந்த டைமில் இட்ஸ் டைம் ஃபார் ஆஃப்னு அர்த்தம். அதுக்கு 20 minutes நம்ம நல்லா கிண்டணும். அண்ட் நல்ல ஸ்மெல் வரும், பயங்கரமாக ஒரு கருவேப்பிலோட ஸ்மெல். ஆக்சுவலி நல்ல அந்த கருவேப்பிலை சாதம் சாப்பிட்ற அந்த ஸ்மெல் வரும். டக்குன்னு அதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வச்சுருவேன். கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 capsule இது இருக்குல்ல, ஈவியான், இல்லைங்க ஈவியான் சொல்லுவோம் இல்லைங்களா, விட்டமின் கேப்சூல். ஸோ அந்த கேப்சூல் 2 capsule போட்டுட்டு ஐ ஸ்டோர் இட் அண்ட் ஐ யூஸ் தட் till it gets over. ஓகே, ஸோ உங்களோட சீக்ரெட் ஹேர் ஆயில் இதுதானா? ஒரு 6 months மேபி ஐம் யூஸிங் இட். அண்ட்
I'm seeing great results actually. Wow, I think I'm sure நிறைய mothers, அந்த பயம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஆமா நிறைய ஆட் பண்ணலாங்க. இப்போ வந்து செம்பருத்தி இலை இதெல்லாம் நிறைய ஆட் பண்ணி நம்மளே ஒரு மிக்சர் கிரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு செட் ஆகலைன்னா வேற எதாவது ஒரு ஹேர் ஆயில் நமக்கு செட் ஆகலைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல செட் ஆகுது எனக்கு இப்போ இது நல்லா ஒர்க் ஆகுதுன்னா then you can carry on with whatever oil actually you use. At the same time health aspectல நீங்க வந்து இந்த ஹெல்தியான ஃபுட் சாய்ஸஸ் பத்தி பேசுனீங்க. பட் I think you've always been on the lighter side இல்ல. அதனால வர ஏதாவது ப்ராப்ளம்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணா நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஹெல்தியா இருக்கிறதுனால சப்பியா இருக்கிறதுனால ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பாடி ஷேமிங். ஒல்லியா இருக்கிறதுனாலயும் பாடி ஷேமிங் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நீங்க நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? ரொம்பங்க நிறையவே. ஏன்னா I was also chubby like at one point. So நீங்க ஸ்டார்டிங் எறும்புசாணி எடுத்துக்கிட்டீங்கன்னா I had a different lifestyle. தூங்க மாட்டேன், நியூட்ரிஷனலா சாப்பிடணுன்ற மைண்ட் செட் இருக்காது. 2 இட்லி சாப்பிட்டா போதும், 2 நாள் சாப்பிட மாட்டேன், வெறும் மோர் மாத்திரம் குடிச்சிட்டு இருந்துட்டு இருப்பேன். ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அந்த டைம். ரொம்ப சின்ன வயசு, அப்போதான் 21 அண்ட் நல்லா ஃபன் பண்ணி இப்படி இருந்தேன். எனக்கு ஒரு பாயிண்ட் என்னாச்சுன்னா இட் ஹிட் மீ ஹார்ட் அண்ட் அல்சர் இஷ்யூஸ் இருந்தது. தென் ஐ ஹேட் டு ஐ வாஸ் அட்மிட்டட் இன் தி ஹாஸ்பிட்டல் பிகாஸ் ஆஃப் நிறைய அயன் இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு சொல்லி என்னை போட்டாங்க ஹாஸ்பிட்டல். நான் மயங்கி விழுந்தேன். இட் ஹிட் மீ ஹார்டுங்க. அண்ட் அட் தட் டைம் சப்பினஸ் இதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் இருந்தது. And when it really hit me hard, I really worked on myself. I went அப்பதான் இந்த ஜிம்மிங், இந்த யோகா, டயட் கான்ஷியஸ் லைஃப் ஸ்டைலே மாத்தினேன். And my husband is a holistic health trainer, practitioner actually. So he helped me a lot. Like he got me back into to my normal life. நான் என்ன சொல்றேன்னா apart from being a husband, as a friend he has helped me a lot with all these things. And என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ நான் நினைச்சாலுமே வெயிட் போடுறது ஒரு இதுவா இருக்கு. ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்குள்ள அது ஊறி ஒரு ஹேபிட் ஆயிடுச்சுன்னா உங்க லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு. அண்ட் பீப்புள் இஃப் தி கம் டு மை ஹவுஸ் தே ஆல்வேஸ் டெல் மீ, ஹரிஜா இங்கே வந்தால் தானே நாங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்றோம், டான்னு தூங்கிடுறோம். நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வரனாலே நான் வந்து என் பிரெயினே ஆட்டோமேட்டிக்காக நான் தம் அடிக்க மாட்டேங்கிறேன், சரக்கு அடிக்க மாட்டேங்கிறேன். மை பிரெயின் இட் செல்ஃப் இஸ் பிகமிங் லைக் ஓ ஹரிஜா வீட்டுக்கு போகிற, ஷி டசன்ட் லைக்ன்றதை காட்டிலும் they think like they feel themselves there. ஸோ அப்படி ஆயிடுச்சு எங்கள் வீடு இப்போ. ஸோ when they come and என்ஜாய் பண்ண வராங்கன்னா எங்கள் வீட்டில் அந்தாக்ஷரி அந்த மாதிரி பார்ட்டிஸ் தான் இருக்கும். லைக் கெட் டுகெதர், பாட்டு பாடி, டான்ஸ் ஆடி, இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன். ஸோ when they come home also, நான் என்ன சொல்ல வரேன்னா எங்கள் லைஃப் ஸ்டைலே இந்த ஜேர்னி மாத்துச்சு. ஆஸ் அன் ஆக்டர் நீங்க எப்பவுமே வந்து கேமரா முன்னாடி இருக்கீங்கன்றப்போ நம்ம அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அண்ட் அதுல ஒரு பார்ட் இஸ் மேக்கப். ஸோ உங்களோட மேக்கப் ருட்டீன் எப்படி இருக்கு? ஐயோ அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ என்னை நேரில் தான் பார்க்குறீங்க, உங்களுக்கே தெரியும். ஐலைனர் போட்டிருக்கேன் அண்ட் சின்னதாக லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ என்னென்னா அதுவுமே டிபெண்டிங் தாங்க, மூட் பொறுத்து தான். இப்போ ஐ மேக் ஷூர் இப்போ ஏதாவது ஈவெண்ட் போகிறோம் இல்லை ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கணும், அது வந்து ஒரு தீமில் இருக்குது, அந்த மாதிரியான விஷயத்தில் தான் ஐ ரியலி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு மேக்கப். அப்படி இல்லை நம்மளாவே போகலாம் அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் நார்மல் ஈவெண்ட் அண்ட் அது வந்து நார்மல் ஈவெண்ட் இல்லை, நம்ம அதுக்கு அவ்வளோக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படின்னா கோ பை மை செல்ஃப். வெறும் கண்ணுமை மட்டும் மேலே ஐலைனர் மட்டும் போட்டுட்டு ஒரு ஓப்பன் ஹேர் பண்ணி என்ன ட்ரெஸ் சாரீ என்ன சாரீ போட்டுட்டு ஐ வில் கோ. ஸோ அவ்வளோதான். பட் நேச்சுரலாக என்ன கேட்டிங்கன்னா ஐ எம் நாட் மோர் இன் டு மேக்கப்ஸ். ஸோ ஐ ரியலி ப்ரிஃபர் மை செல்ஃபா வித்தவுட் மேக்கப். ஓகே, பட் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் ஐ திங்க் இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா? It's nice to see நார்மலைசிங் ஓன் ஸ்கின் இல்லைங்களா? அப்சல்யூட்லி. அண்ட் ஆஃப்லைன் நாங்கள் உங்களை நிறைய சாரியில பார்க்குறோமே. ஆமாம், ஆக்சுவலி I've been a saree lover from school. I love saree. பட் அப்போ நமக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, பெருசாகவும் நம்ம டெய்லி சாரீ கட்டணும் அப்படின்னு. நான் அது இப்போ கடைப்பிடிக்கிறேன். ஆக்சுவலி ஐ மேக்கிங் ஷூர் அட்லீஸ்ட் வீக்லி 2 to 3 times சாரீ கட்டணும் அப்படின்னு. சில பேர் வந்து யோசிப்பாங்கல்ல, இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வர்றதுனால இவங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்களோ, ஏன்னா மாடர்ன் ட்ரெஸ் போட்டா இப்படிலாம் கமெண்ட் பண்றாங்கனால சாரிக்கு மாறிட்டாங்களோ. அப்படிலாம் இல்லைங்க. எனி டைம் ஸ்லாம் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட யுவர் ஃபேவரட் ட்ரெஸ் சாரின்னு தான் எழுதியிருப்பேன். ஏன் அப்படின்னா இட்ஸ் அ நைஸ் ஃபீலிங் இல்லைங்களா? Some people feel very comfortable in certain dresses. நீங்கள் ஆக்சுவலி என் சாரி பாருங்களேன், நான் கட்டுறது எல்லாமே இட் இஸ் அ பக்கா மெட்டீரியல், நம்ம ஊர் ஃபேப்ரிக் தான் எல்லாமே. அண்ட் எல்லாமே கம்ஃபர்ட், கட்டினதே தெரியாத அளவுக்கு இருக்கும். ஸோ என்னன்னா எனக்கு ஐ ஃபீல் கம்ஃபர்ட் இன் சாரி அண்ட் ஒரு மாதிரி ரூட்டடாக ஃபீல் ஆகும், நல்லா இருக்கும் ஆக்சுவலி. அண்ட் த பர்பஸ் ஆஃப் there's various reason that we wear a saree and I'm not sure அந்த
ரீசன் வந்து எனக்கு தெரியல உண்மையான. பட் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஆக்சுவலி சாரி ஏன் நம்ம கட்டுறோம் அப்படின்னா, நம்மளோட நேவல்ல அந்த காத்து படணுமா, ஒரு விமென்க்கு நேவல்ல காத்து படணும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ எனக்கு தெரியல இது எவ்வளோ அளவுக்கு ட்ரூத். ஸோ ப்ளீஸ் டூ யுவர் ரிசர்ச். பட் இட் சவுண்டட் நைஸ். ஸோ ஐ டென்ட் டூ மை ரிசர்ச் தோ, சாரி. பட் நான் சொல்கிறேன் இல்லையா, லைக் ஐ லைக் தட், லைக் ஓகே வேரியஸ் ரீசன்ஸ், ஸோ லெட்ஸ் கோ. அதுவே ஒரு ஃபீலிங் இல்லையா? கண்டிப்பா. ஸோ எத்தனை சாரி வச்சிருப்பீங்க அப்ராக்சிமேட்லி? ஐ ஹேவ் லைக் ஒன் கபர்ட் ஃபுல்லி சாரி. ஆனா நான் கணக்கு பண்ணதில்லை. எவ்வளோ காஸ்ட்லியஸ்ட் சாரி? காஸ்ட்லி எல்லாம் நான் சாரீலாம் வாங்குறதே இல்லைங்க. நம்ம ஊர் மெட்டீரியல் பட்டு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா. மல்மல் இருக்கு, காட்டன் இருக்கு. நான்லாம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் தான் போவேன் எப்போவுமே. ஸோ மேக் ஷூர் அந்த டெக்ஸ்டர் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி. நான் இது வரைக்கும் காஸ்ட்லியாக நிஜமாவே சாரி வாங்கியிருக்கேன்னா மேபி அரவுண்ட் 2000 rupees, அவ்வளோதான். நான் அதுக்கு மேலே வாங்கவே மாட்டேன். ட்ரெஸ்ஸுக்கெலாம் நான் வந்து செலவே பண்ண மாட்டேன். இப்போ தான் உங்ககிட்ட இன்டர்வியூ முன்னாடி சொன்னேன், ஏதாவது பயங்கரமாக மார்க்கெட் போடுறாங்க, 50 ரூபா 100 ரூபாய்க்கு லம்பாக ட்ரெஸ் போடுறாங்கன்னா ஓடிடுவேன். கண்ணை மூடி ஓடி போய் எக்ஸ்போர்ட்டில் ஏதோ சின்ன சின்ன ரிஜெக்ட் இதெல்லாம் இருக்குல்ல, நான் தூக்கிட்டு வந்துடுவேன் ஜாலியாக. ஐ டோன்ட் ஸ்பெண்ட் ஆன் க்ளோத்ஸ் மச். ஸோ இப்போ நீங்கள் ஏதோ பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணுறதுக்குன்னா கண்டிப்பாக அது கொலாபரேஷனாக இருக்கலாம். இல்லை ஈவெண்ட்க்கு யூனோ லைக் வி டிட் சம் கொலாபரேஷன், ஷூட்டுக்கு ஏற்ற மாதிரி கொலாபரேஷன் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு பெய்டாக இருக்கலாம், பெய்ட் கொலாபரேஷன். ஸோ இந்த மாதிரி தான் வேர் பிக் ட்ரெஸ்ஸஸ். பட் ஐ டோன்ட் ஸ்பெண்ட் மச் ஆன் லைக் ட்ரெஸ். ஓகே, ஏன்னா இது வெளியே சொல்றதுக்கே நம்ம கான்ஃபிடன்ஸ் வேணும் இல்லையா? இது என்னோடது கிடையாது, இது கொலாபுங்க அப்படின்றது. அதில் என்ன இருக்கு இல்லைங்க, உண்மையதான் சொல்கிறேன் இல்லைங்களா. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி ஐ திங்க் ரொம்ப கேர்ள் டாக்ஸாக இருந்துச்சு இப்போ. வெல், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். தேங்க்யூ வெரி மச். The Chennai Silks-இன் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. Taste the Milky Mist ice cream. பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி உங்கள் விஜய்.